கூடங்குளம் அணு உலை தொடர்பான போராட்டங்கள்ல அதனுடைய மக்கள் கூட்டியக்கத்தினுடைய ஒரு தலைவராக ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க. இப்போ கூடங்குளம் ஒரு அறிவியல் வளர்ச்சி, அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி தான் அணு உலைகள் அப்படின்னு திராவிடர் கழகம் பார்க்கிறது, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பார்க்கின்றன. பெரியாரே இருந்திருந்தால் இதை வரவேற்றுதான் சொல்லியிருப்பாருன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க அந்த முதல் 2 அணு உலைகளையும் எதிர்க்கிறீர்கள், இப்போ 3வது 4வது அணு உலைகளையும் எதிர்க்கிறீங்க. இது ஒரு அறிவியல் பார்வைக்கு மாறான போக்கா தெரியலையா? ஒன்று அறிவியல் மனப்பான்மை என்பது ஒன்று வேறு. இதை தொழில்நுட்பம் வேறு, அதை பயன்படுத்துகிறது வேறு. டெக்னாலஜி வேறு, அப்ளிகேஷன் வேறு. இருக்கிற தொழில்நுட்பத்தை எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? அணு உலையை ஆதரிப்பவர்கள் கூட அணுகுண்டுக்கு ஆதரிக்கிற போது எதிர்க்கிறார்கள். ஏன் எதிர்க்கிறார்கள்? அது ஆபத்தானது என்கிறார்கள். அப்போ அதுவும் விஞ்ஞான வளர்ச்சி தானே, ஏன் எதிர்க்கிறார்கள்? அது அழிவுக்கு காரணமாகிவிடும் என்று எதிர்க்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் அணு உலைக்கு சொல்லுகிறோம். அணு உலை வெடித்தால் மட்டுமல்ல, இயல்பாக இயங்கினாலே என்ன சிக்கல் வரும் என்பதை கல்பாக்கத்துக்கு அருகே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை பற்றி அறிக்கைகள் வந்திருக்கின்றன. மஞ்சுளா தத்தா என்கிறவர் பெரிய அறிக்கை, இந்தியா முழுவதும் இருக்கிற அணு உலையால் ஏற்பட்ட பாதிப்புகளை விட அங்கு பணியாற்றுபவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நோய்களை பற்றி. இறந்து போன 4900 பேரில் 70 விழுக்காட்டினர் புற்றுநோயால் இறந்திருக்கிறார்கள். அதில் பணியாற்றிய நூற்றுக்கணக்கான அறிவியல் விஞ்ஞானிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள். ஒன்று உளவியல் பாதிப்பு ஏற்படுகிறது அல்லது உடலில் புற்றுநோய் ஏற்படுகிறது என்பதை அவர்கள் அறிக்கையே சொல்லியிருக்கிறார்கள். ஆதரிப்பவரை பற்றி சொன்னீர்கள். இப்பொழுது பிஜேபி ஆதரிக்கிறது, இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம்ஐ சொல்லுகிறீர்கள், இன்னொரு பக்கம் காங்கிரஸ், ரெண்டும் ஆதரிக்கிறது. 2 பேர் இருக்கிற கேரளாவில் ஏன் அவர்கள் அணு உலையை அனுமதிக்க மறுத்தார்கள்? சரி, காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறது, பிஜேபி ஆதரிக்கிறது. 2 பேர் மட்டுமே இருக்கிற கர்நாடகாவில் இங்கு இருக்கிற கழிவுகளில் கொஞ்சத்தை போய், இன்னும் 6 அமைக்கவில்லை, 1 தான் இயங்குகிறது. இந்த கழிவை போய் 3 கிலோமீட்டர் ஆழத்துக்கு அடியே இருக்கிற கோலார் அது மூடப்போகிற அந்த சுரங்கத்துக்கு அடியில் வைத்து மூடுவதற்கு கூட கர்நாடகாவில் பெரும் எதிர்ப்பு. அரசு கைவிட்டு விட்டது. இவ்வளவு ஆபத்தான அணு உலையை எப்படி ஆதரிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்பது தெரியவில்லை. அதே போல ஜெய்தாப்பூரில் சிபிஎம் தலைமையேற்றுதான் அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். வி.கே. சிங் என்று இப்போது அமைச்சராக வந்திருக்கிற பழைய தளபதி, அவர்கள் பகுதியில் வந்த அந்த அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான். ஆனால் நம்ம ஊரில் மட்டும் அவரை ஆதரிக்கிறார் என்பதுதான் வியப்பாக இருக்கிறது. விஞ்ஞான கருத்து முக்கியம் அல்ல, அது பயன்பாடு எப்படி இருக்கிறது, அது எதற்கு பயன்படுகிறது, அதனால் விளைவுகள் என்ன. மக்களுக்காகத்தான் மின்சாரம் தேவை. மக்களை அழித்து விட்டு பாதிப்பு கொடுத்து விட்டு மின்சாரம் வந்தால் அது அறிவியல் வளர்ச்சி அல்ல, அறிவியலின் ஆபத்து என்று நான் பார்க்கிறோம். நிறைவாக ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு வகையில் திராவிட கட்சிகளோட செல்வாக்கு தான் இருக்கு. நீங்க பெரியார் கொள்கையை முழுமையாக அவங்க பின்பற்றாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தாலும், பெரியாரை எதிர்க்காத அமைப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலும் திமுக, அதிமுக, தேமுதிக, இந்த மதிமுக, ஒரு வகையில் பாமக இப்படின்ற இந்த கட்சிகள் தான் 50-60% வாக்குகளை வச்சிருக்கிற கட்சிகளா இருக்கு. ஆனா இன்றைக்கு பிஜேபி திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றான சக்தியா நாங்க வளர்ந்துட்டு இருக்கிறோம், திராவிட கட்சிக்கு மாற்று நாங்கள் தான், எங்கள் தலைமையில ஒரு வெற்றிடத்தை நிரப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது பெரியார் இயக்கம் அல்ல திராவிட இயக்கத்தினுடைய இயலாமை அல்லது அவங்களுடைய தோல்வியினுடைய விளைவுதான் இந்த பிஜேபியினுடைய செல்வாக்கு வளர்ச்சின்னு பாக்குறீங்களா? அவங்க சொல்றது ஒதுக்கிவிடக்கூடிய கருத்தாக தெரியல. ஏன்னா 75 லட்சம் வாக்குகளை, 19% வாக்குகளை போன நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய மாற்றத்துக்கு தமிழ்நாடு தயாராகுது அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இல்லை, எப்போதும் அவர்கள் இஸ்லாமியருக்கு எதிரான கருத்தை கொண்டிருக்கிற கோவையில், கிறிஸ்துவத்துக்கு எதிரான வெறுப்பை விதைத்திருக்கிற கன்னியாகுமரியில் எப்போதும் இருந்து கொண்டிருந்தவர்களாம், புதிதாக வரல. இப்போது கூட்டணியாக சேர்ந்த கொஞ்சம் வாக்குள்ள கட்சிகள் மற்ற இடங்களில் வாக்களித்திருக்காங்க. கூட்டணிக்கு கிடைத்த வாக்கை தவிர அவர்களுக்கு கிடைத்த வாக்கல்ல. இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பெற்ற வாக்களை வைத்து சொல்லுகிறார்கள். 2 பேர் மட்டும் ஓடிவிட்டு நான் 2வதாக வந்தேன் என்று சொல்வதை போலத்தான் இருக்கிறது. வேறு யாரும் போட்டியிடவில்லை. அப்போது இந்த கட்சிகளுக்கு அதிமுக எதிரான அனைவருடைய வாக்கும் அங்கு விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. கோவையை பொறுத்தவரை சிபிஎம்முக்கான வாக்குகள் கிடைத்திருக்கிறது. இப்போ அங்கு வலுவாக இருக்கிற பிஜேபி மட்டுமல்ல, அங்கு இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள், இதை அதிமுக எதிரான கட்சிகள் வேறு வாய்ப்பு இல்லாமல் அவர்களுக்குத்தான் போட்டிருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே தானே தவிர இந்த மாய தோற்றத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் தவறாக கருதி கொண்டு அறிக்கை விட்டிருக்கார் என்று தான் நான் சொல்லுகிறேன். மிக்க நன்றி. எங்கள் அரங்குக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.